நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய இறை வார்த்தையின் வழியாக 2 சிந்தனைகள் மிக ஆழமாக நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஒன்று, இந்த உலகத்தின் மீது அதிகமான நாட்டமோ ஈடுபாடோ நாம் காட்டக்கூடாது என்பதுதான். இந்த உலகம் தருகின்ற எந்த ஆசைகளும் நிறைவான முழுமையான ஆசைகளாக இருக்க முடியாது. அது நிரந்தரமான ஒன்று அல்ல, நிலையற்றவை என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகம் தருகிற பதவிகளோ பட்டமோ அதிகாரமோ சொத்து சுகமோ இந்த உலக ஆசைகளோ எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நிறைவை தருவது கிடையாது. அவை பாவத்திற்கு இட்டுச் செல்லுகிற வழிகளாகவே இருக்கின்றன. இதனால் ஒரு மனிதன் ஆசையே படக்கூடாது, சொத்து சுகமே வேண்டாம், பதவி பட்டமே வேண்டாம் என்று பொருள் அல்ல. மாறாக இவை எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்மை பாவ செயல்களுக்கு தூண்டும் என்பதுதான் உண்மை. இந்த அறிவும் ஞானமும் நமக்கு வேண்டும். இந்த தெளிவு இருந்தால் எது நமக்கு வேண்டும், எது நமக்கு வேண்டாம், அவற்றினுடைய அளவுகோல் என்ன என்பதை நம்மால் தேர்ந்து தெளிய முடியும். அன்பிற்குரியவர்கள், இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக தந்தையர்களுக்கு, இளைஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு அறிவுரையாக இறைவார்த்தை வழங்கப்படுகிறது. உலகின் மீதும் அதில் உள்ள எல்லாவற்றின் மீதும் நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. இந்த உலகம் பல நிலைகளில் நம்மை பாவ வழிகளுக்கு தூண்டும், சோதனைகளில் விழுந்து விடுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய் சாத்தானினுடைய பிடியில் சிக்கிக்கொள்வதற்கான வழிவகைகள் அதிகமாக இருக்கும். எனவே இந்த உலக ஆசைகளை குறித்து எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அதுபோலவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்கிற இறைவாக்கினரை பற்றி இறைவார்த்தை பதிவு செய்கிறது. அவர் வயது முதிர்ந்தவராயிருந்தார். திருமணமாகி 7 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்த பிறகு அவர் கைம்பெண்ணானவர். இதனால் இந்த உலக வாழ்க்கையை துறந்து விட்டவர் என்பதை அவருடைய வாழ்க்கை சான்று பகர்கிறது. இந்த உலக போக்கிலான திருமணம், வாழ்க்கை, குடும்பம் போன்றவற்றில் தன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்தி கொண்டு வாழ்ந்தார். ஆனால் காலப்போக்கில் அவருடைய எண்ணமும் சிந்தனையும் மாறத் தொடங்கியது. அவருடைய பார்வை இந்த உலகத்தின் மீது இருந்த பார்வை முற்றிலுமாக மாறியது. அதனை இன்றைய நாளினுடைய 2வது சிந்தனையாக நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்கள், ஏனென்றால் இந்த உலகம் தருகிற எல்லாமே ஒரு நாள் மறைந்து போகப் போகிறது, அழிந்து போகப் போகிறது, நம்மை விட்டு போகப் போகிறது. அழியாதது, நிலை வாழ்வை தருவது இறைவனுடைய அந்த பேரின்பம்தான், அந்த பேரின்ப வீடுதான். அதற்காக இந்த உலகத்தில் நாம் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்க வேண்டும். இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று கடைபிடிக்கிறவர்களாக வாழ வேண்டும்.
அதற்கு சிறந்த உதாரணம்தான் பானுவேலின் மகளாகிய அண்ணா எனும் இறைவாக்கினர். இந்த உலகப்போக்கிலான வாழ்க்கையை துறந்து தன்னை முற்றிலுமாக இறை திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். அதனால் 84 வயது வரை அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்த நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். இறைவனுடைய மீட்புக்காக காத்திருந்தவருள் பானுவேலின் மகளாகிய அண்ணாவும் ஒருவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளுகிற பாக்கியம் இவருக்கு கிடைக்கிறது. அந்த மீட்பினை பெற்றுக்கொண்ட நற்செய்தியை அங்கிருக்கிற எல்லாரிடத்திலும் அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர்களையும் இந்த மீட்பரை சந்திக்கக்கூடிய, இறைவனுடைய மீட்பில் பங்கு பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக வாழ அழைப்பு தருகிறார். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது எத்தகையது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற போது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து கொண்டு இறைவன்பால் நம் எண்ணங்களை, சிந்தனைகளை, வாழ்க்கையை திருப்ப வேண்டும். ஓர் உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முத்துராமலிங்க தேவர், அவருடைய சொற்பொழிவுகள் மிக மிக ஆழமான சிந்தனைகளை உடையது. சிறந்த ஒரு பேச்சாளர். அவரை பேசுவதற்காக ஒரு இடத்தில் அழைத்திருக்கிறார்கள். அவருடைய அந்த இளமை பொழுதுகளில் அவர் ஒரு நல்ல உடல் கட்டோடு, அவருடைய முகத்தில் இருக்கின்ற அந்த மீசை துடிப்பு மிக்கதாக இருந்தது, மிக அழகு வாய்ந்ததாக இருந்தது. இப்படி பேசுவதற்காக ஓரிடத்தில் அவரை அழைத்திருந்த போது அந்த இடத்திற்கு செல்லுகிறார். அந்த இடத்தில் இருந்த ஒரு பெண் இவர் மீது ஆசை கொள்ளுகிறார். அந்த ஆசை எப்படியாக தூண்டப்படுகிறது என்றால், அவர் வைத்திருந்த அந்த மீசை தான், மிடுக்கான அந்த மீசை அந்த பெண்ணை ஆசைக்கு தூண்டி எழுப்புகிறது. அதனால் அந்த பெண்ணும் கூட அவரிடத்தில் உன்னுடைய மீசை எனக்கு மிகுந்த பிரமிப்பை ஊட்டுகிறது, உன்னுடைய பேச்சு என்னை கட்டி இழுக்கிறது, எனவே உம்மை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்கிற தன்னுடைய ஆசையை, விருப்பத்தை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அவர் மறுநாள் மேடை பேச்சை பேச வேண்டும். அந்த மேடையில் அவர் தோன்றுகிற போது, மறுநாள் அவர் தோன்றுகிற போது முழுவதுமாக மீசையை மழித்தவராக அந்த இடத்திற்கு அவர் வந்திருந்தாராம். உம்முடைய முகத்தில் அந்த மீசை மிக அழகாக இருந்தது, எதற்காக அதை மழித்தீர்கள் என்று அவரிடத்தில் கேட்டபோது இவ்வாறு சொன்னாராம், எவரையும் ஆசைக்கு தூண்டுகின்ற செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. ஆன்மீக வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் துறந்து பிறரை ஆசைக்கு உட்படுத்துவதாக இல்லாமல் இறைவனை நோக்கி பயணிக்கின்ற பயணமாக நம் வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். நம்முடைய கவனமோ சிந்தனையோ அதிலிருந்து ஒருபோதும் சிதறக்கூடாது என்று அவர் விளக்கமளித்தாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட இறைவனை நோக்கி நம் கவனத்தை, நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, நம்முடைய வாழ்க்கையை செலுத்துவோம். அதன் வழியாய் இறை ஆசிரை பெற்று இந்த உலகத்தில் இறைவனின் திருவுளப்படி வாழ்வோம். ஆமீன்.